வணக்கம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 12ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 26/3/2025. இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்கள் வழங்குவது நான் உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை பார்க்கலாமா? மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய அற்புதமான நாளுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நீங்கள் நினைத்த விஷயங்கள் நினைத்தபடி நடக்கணும்னா இன்றைய காலையிலே நீங்கள் விநாயக பகவானை துதித்து விட்டு இன்று ஆரம்ப வேலையை ஆரம்பித்தீங்கன்னா இன்றைய நாள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நாளாகவும், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஸ்பீடு துரிதம் ஏற்படக்கூடிய நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு கொஞ்சம் செலவு கொஞ்சம் அதிகமாக ஆகிறது தான். ஆனால் இன்றைய நாள் சுப செலவு தான், அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இன்றைய நாள் கொஞ்சம் சுப செலவு தான், இருந்தாலும் குடும்பத்தார் சந்தோஷப்படுற அளவுக்கு நல்லா இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாகவும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், மீன் மிருகசீல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தால் அதன் காரணமாக இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்ற சூழல் இருந்தாலும் கூட இன்றைய நாள் கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை விட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் சிறந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்த நாள் உங்களுக்கு உடல்நிலையில் நல்ல தேற்றமும் மன சந்தோஷம் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாகவும், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல உயர்வு திறன் ஏற்படக்கூடிய நாளாகவும், ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் சாந்தமாக செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் வெற்றி நாளாக உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் மன சந்தோஷம் அடைவதற்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை புரிந்துகிற தன்மை ஏற்படும். பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனமாற்றம் நிகழக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய புகழ் 8 திக்கும் பரவக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு உங்களுடைய வளர்ச்சி உங்கள் கண்ணுக்கே தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் சில விஷயத்தில் ஏற்படும். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சில விஷயங்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். அதை கண்டு நீங்கள் மன தொய்வோ மன வருத்தமோ அடையக்கூடாது. இன்றைய நாள் சிறு பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. அதிக முதலீடு எதுவும் செய்ய வேண்டாம். அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை முடிப்பீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடி தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் லாபத்தை நோக்கி இருக்கும். அதனால் மன சந்தோஷப்படும், குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கலருங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும், அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். இன்னைக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் அடைவதனால் நன்மை ஏற்படுங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 2ஆம் இடத்திலே வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் மனது கொஞ்சம் அச்சம் நாணம் பகிர்ப்பும்போது மாதிரி இன்றைக்கி நாள் கொஞ்சம்
யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். கொஞ்சம் என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்படி நடக்குமோ என்ற அச்சம் உங்கள போட்டு வாட்டி எடுக்கும். அதன் காரணமாக இன்றைய நாள் கொஞ்சம் துர்க்கை அம்மனுடைய வழிபாடு செஞ்சீங்கன்னா, இன்றைய நாள் சிறப்பா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. மூல நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். பூராட நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு கவனம் வேண்டும். உத்திராட நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 1ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால, எதிரிகளிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இன்றைய நாள் கொஞ்சம் எதிரி தானா வழிய வந்து வம்பு வளர்க்கறதுக்கான சூழல் அமையுங்க. அதனால இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கை மிகுந்த நாளாக வேணும். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு படபடப்புகள் நீங்கக்கூடிய நாளாகவும், திருவோண நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும், அவிட்ட நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால, குடும்பமே உங்க பக்கம் நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதற்கு அநேகமா நண்பர்கள் உட்பட எல்லாரும் வருவாங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு நெருக்கடி ஏற்படும் இன்னைக்கு ஃபினான்ஸ் விஷயத்தில. சதய நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு விருத்தியாம்சி கிடைக்கிறதுக்கு விருந்து உண்ணவும் வாய்ப்பு இருக்கு. புரட்டாதி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டுங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கு இருக்கிறதுனால, வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய அன்பு நல்ல நாளா இருக்குங்க இன்னைக்கு. இன்றைய நாள்ல வந்து மன சந்தோஷம் அடையக்கூடிய நாளாகவும், வரவேண்டிய பணங்கள் வந்து சேரக்கூடிய நாளாகவும், இடம், பொருள் இடம் பழைய இடமோ, புதிய இடமோ விற்பனை செய்வதற்கான உகந்த நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. புரட் அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில பிறந்தவங்க எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய நாளாகவும், ரேவதி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் லாபம் தரும் நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி, உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.